Hello traders, this is Bhuvaneshwaran. நம்ம இப்போ நிஃப்டியோட சார்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி எங்கேயுமே நமக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக 5 பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதே இல்லை. இந்த இடத்துல அதாவது 2023 பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் தான் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆனிச்சு. ஜூலை டு ஆகஸ்ட் அங்கே தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனாக தான் ஃபார்ம் ஆனிச்சு. திரும்ப அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆனிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து கரெக்ஷனு, அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு மேலே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான கரெக்ஷன் மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் எதுவுமே பாசிட்டிவ் நியூஸ் வந்து பெருசாக இல்லை. மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க தயாராக இருந்தாலுமே இந்த டேரிஃப் மேட்டர் அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக நியூஸ் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட் எடுக்க முடியல. மேலும் மேலும் செல்லிங் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி தொடர்ந்து 5 வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒவ்வொரு கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா மேலே தான் விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அதில் என்ன புரிஞ்சிக்க முடியுது, அதாவது இந்த வீக் வந்து ஓப்பன் ஆனதுமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுமே, அந்த வீக்கில் ஓப்பன் ஆனதுமே பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாரம் முடிகிறப்பையோ இல்லை பாதிலேயே பார்த்திங்கன்னா திரும்ப செல்லர் உள்ள என்ட்ராகி ப்ரைஸை புஷ் பண்ணி கீழே டவுன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைம் பாருங்களேன், கடைசியாக இருக்கிற 3 கேண்டில் 4 கேண்டிலுமே உங்களுக்கு விக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது பையர் ட்ரை பண்ணுறாங்க, சரியாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களால மேலே கொண்டு போக முடியல, செல்லர் உள்ள வந்து ப்ரைஸை கீழே இறக்கிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வாரமுமே. அப்போது இதில் வந்து எங்கே தான் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ, அதாவது ஐ திங்க் 24,400 இதுக்கு கீழே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், தொடர்ந்து வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் நடந்திருக்கு. அதாவது 24,500 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 3 கேண்டிலுக்கு இவ்வளோ தூரம் விக்கு ஃபார்ம் ஆனாலுமே இந்த லெவலுக்கு கீழே எங்கேயுமே க்ளோசிங் இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே, அதாவது 24,650 இந்த ரேஞ்சுக்கு கீழே எந்த ஒரு கேண்டிலும் முன்னாடி க்ளோசிங் வைக்கல. ஆனால் இப்போது லாஸ்ட் வீக் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, மேபி இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்போது கடைசியாக இதோட சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ தான். அதாவது 24,400 ரேஞ்சுக்கிட்ட இங்கே வந்தது மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பணும் இந்த வாரம். இல்லை இந்த வாரமும் ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இதைத்தான் நம்மளால் இந்த வீக்லி அனாலிசிஸில் வந்து பார்க்க முடியுது. அடுத்ததாக டே டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம், அதாவது 24,400லேருந்து இந்த 380 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிமாண்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்டிங் இங்கே வந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ ப்ரைஸ் இங்கே வரும்போது இந்த வாரம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு நாள் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். இது ஃபர்தராக பிரேக் ஆகி நல்லா க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அதுக்கான அடுத்த சப்போர்ட் பாயிண்ட், அதாவது இந்த டிமாண்ட் ஜோனு, இதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இல்லைனா சப்ளையாக ஆக்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் ஸோ இது ஃபஸ்ட்டு வாட்டி டச் பண்ணுறப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, அதாவது சப்ளை ஆக்ட் ஆகிருக்கு. திரும்ப பவுன்ஸ் பேக்கு, அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இதில் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டு அகைன் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. அப்போது ப்ரைஸ் திரும்ப இதை பிரேக் பண்ணிச்சு 24,400 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எங்கே வரும், திரும்ப 24,800 சம்திங் இந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப கிளியராக தெரியுது இல்லையா டே டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட்டு இங்கேயே சப்போர்ட் எடுக்கணும். ஓகேவா? இந்த 24,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். இல்லை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும், 23,800 ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னாச்சு, கண்டினியூவாக இந்த ரேஞ்சு, அதாவது
25,250 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதுதான் மேஜராக கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா, மார்க்கெட்டு இதெல்லாம் தாண்டி மேலே போனால் மட்டும்தான் நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கே நம்மளால் வர முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ரீசெண்ட் ஆர்டர் பிளாக் வந்து பிரேக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் தெரியுது இல்லையா, இங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுத்தாலுமே ஓகேவா, மார்க்கெட் வந்து 24,500 ரேஞ்சுக்கிட்டே இல்லை 400 இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தாலுமே மேலே போகிறப்போ இங்கே வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, முன்னாடி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ப்ரைஸால் எங்கேயுமே க்ளோசிங் வைக்க முடியல. அதனால தான் இந்த இடம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு பெரிய ஃபால் வந்தது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புஷ் பண்ணி மேலே கொண்டு போனாலுமே இந்த இடத்த தாண்டி அவங்களால பிரேக் வைக்க முடியல. காரணம் இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அது அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். இப்போவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக வந்து இருக்குது. ஓகேவா, அப்போது இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போனால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ஆர்டர் பிளாக்குங்கிறது வந்து பிரேக்கர் பிளாக்காக மாறும். அப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா இந்த 25,250 நோக்கி போகும். சரிங்களா, அப்போ இது பிரேக் ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகணும். அப்போ தான் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இங்கே எங்கேயாவது வந்து ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள் இந்த வீக்கில். அதாவது 24,400க்கு மேலே இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆகுதா, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா, இல்லை இந்த ரேஞ்சுக்கு மேலே எங்கேயாவது ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் இதை டச் பண்ண ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணால் தான் இந்த ரேஞ்சுக்கு போகும் 25,250 நோக்கி. சரியா, இல்லைனா மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு இதை டச் பண்ணிட்டு திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ட்ரேடிங் டெசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சில் 24,950 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குது. கீழே வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது. இப்போது 15 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச், இந்த கீ லெவல், அதாவது 24,680 கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கீ லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் இதுக்கே போகும். ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சை பாருங்கள், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபால் ஆனப்போ இந்த சப்போர்ட் எடுத்துருக்கு. அகெயின் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல திரும்ப ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபால் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை தாண்டி பிரேக் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை பிரேக் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக என்ன பண்ணும், அடுத்த ஆர்டர் பிளாக் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது பாருங்களேன். ஸோ இப்படி நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனையும் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஆகுது, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இதில் ஒரு சப்போர்ட்டு, அகைன் இங்கேயும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அது பிரேக் ஆகி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஓகேவா, அப்போது ப்ரைஸ் மேலே போனால் கூட இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதெல்லாம் நல்லா பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் இப்போ வந்து ஓப்பன் ஆகிறது கிட்டத்தட்ட டிமாண்ட் ஜோனுக்கிட்ட ஓப்பன் ஆகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது டிமாண்ட் ஜோன் கிட்ட ஓப்பன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அதாவது அப் ட்ரெண்டுக்கு திரும்ப ட்ரை பண்ணும். இல்லை இந்த வாரமும் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு, இதை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் 23,800 கிட்ட மார்க்கெட் வந்து போயிடும். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.